இப்போ நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கங்க. கால் மேலே கால் போட்டு, முடிஞ்சால் நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை தவிர்த்துக்கங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு, நல்ல ரிலாக்ஸாக உட்காந்துட்டு, இப்படி கை மேலே கை, இடது கை மேலே வலது கையை வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கங்க. இப்போ கண்ணை மூடிட்டு நல்ல ஒரு இழுத்து ஒரு மூச்சு விடுங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆக்குங்க உங்கள் பாடியை, உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்குங்க. இப்போ நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுங்க. அவசரம் வேண்டாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஒரு டீப் பிரீத். இப்போ ஸ்லோவாக வெளியில் விடுங்க. இப்போ நீங்கள் எதையுமே சரி செய்யலாம் வேண்டியதில்லை, எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த நேரத்தில் அமைதியாக இருங்க. காம்னஸ் ஒன்லி. காம், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்க மனம் ரொம்ப சோர்வா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க மனசு இப்ப கனமா இருக்கா, பரவாயில்ல. நீங்க வாழ்க்கையில தாமதமாக இருக்கீங்களா? நீங்க பின்னடைந்தவர்களா இருக்கீங்களா? எவ்ரிதிங் இஸ் ஓகே. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. So don't worry. Be relax. Relax. Calm your mind. நீங்க நிறைய விஷயங்களை அமைதியா சுமந்திருக்கீங்க. எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள், எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த பாரத்தை எல்லாம் நீங்களே யாருக்கும் பாரமாக இல்லாமல் உங்கள் தோளில் எவ்வளோ அமைதியாக சுமந்திருந்திருக்கீங்க. தட்ஸ் குட். தட்ஸ் கிரேட். அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கீங்க, இன்னும் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய பலம் உங்களுக்கு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இப்போ நல்ல ஒரு மூச்சு மெதுவாக உள்ள இழுங்க. ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு. 1 2 3 4. இப்போ ரிலாக்ஸாக மெதுவாக வெளியில் விடுங்க. 1 2 3 4. உங்கள் லைஃப் இது, உங்கள் வாழ்க்கை. அதை எப்படி, எந்த ஸ்பீடில், எந்த வேகத்தில் வாழணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்க உரிமை எல்லாம் உங்களுக்கு உண்டானது. அதை யாரும் உங்க மேல சுமத்த முடியாது. இது உங்களுக்கு உண்டான லைஃப். நீங்க வேகமா ஓடாவிட்டாலும் நீங்க போதுமானவங்க. நீங்க ஃபுல்ஃபில் ஆனவங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
ஓய்வுங்கிறது அது சோம்பல் இல்லை, அது உங்கள் உடல், மனம், அது எல்லாமே கேட்கிற ஒரு பராமரிப்பு. நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கலாம். உலகம் சத்தமாக இருக்கா? எல்லாரும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்களா? பரவாயில்ல, let them go, let them run, you be relax, calm, relax, calm. உங்கள் சோர்வை யாரிடமோ நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அமைதி தேவைங்கிறத நியாயப்படுத்த வேண்டியதில்லை. உங்கள் உணர்வுகள் உண்மையானது. இப்போ டீப்பாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு பெரும் மூச்சு உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. 1 2 3 4. இப்போ ரிலாக்ஸாக பாடி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி, எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்க. 1 2 3 4. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட இப்போ நீங்கள் நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு தோணுதா? மனசு சோர்ந்து போல நாட்கள்லாம் நிறைய இருக்குதுல்ல? பரவாயில்ல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கிறீங்க. நீங்கள் கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் எதையுமே நினைக்க வேண்டாம். இப்போ உங்க மேல வச்ச பாரத்தை எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து போட்டும். லெட் தம் கோ. உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகள், எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. சாஃப்ட்னஸ், கைண்ட், இதை மட்டும் தேர்ந்தெடுங்க. இப்போ அமைதிங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பானது. ஸ்லோவா வாழ்றதும் பாதுகாப்பானது தான். இப்போ நீங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பானது. இப்போ எல்லாத்துக்குமே பதில் தெரிந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. 30 வயசை தாண்டியாச்சுனாலே வாழ்க்கை முழுமைங்கிறது குறித்து அல்ல, அது சமநிலை, நியூட்ரல், அமைதி, தன்னம்பிக்கையை பற்றியது. இப்போ உங்களுக்கு தேவை ஒரு சமநிலை, ஒரு அமைதி, ஒரு ரிலாக்ஸேஷன். ஒரு டீப் பிரீத் எடுங்க. அப்படி மெதுவாக மூச்சு வெளியில் விடுங்க. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதுதான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முக்கியமானது எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
உங்களுக்குண்டான எனர்ஜியை பாதுகாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்குண்டான பாதையில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. உங்களுக்குண்டான எனர்ஜியை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்கள் வளர்ச்சி. இப்போ நீங்கள் இருக்கிறது வளர்ச்சியின் பாதையில். இதை யாருக்கையும் எடுத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மார்னிங், காமான மார்னிங், இது எல்லாம் தான் இப்போ உங்களுக்கு தேவை. எனக்கு என் வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும்னு ரொம்ப எதுவும் கேட்காத ஒரு லைஃப், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு காமான லைஃப். இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்குது. உங்களுக்கு எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தவிர்க்கணுங்கிற உரிமை இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்கெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நல்ல உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள இந்த சேஞ்சஸ். அது ஒரு ஸ்ட்ரென்த்து, அது உங்களுக்கு ஒரு பலம். இப்போ நல்ல பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு டீப் பிரீத். இப்போ அப்படியே வெளியில் மெதுவாக விடுங்க. உங்கள் ஷோல்டரை இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகட்டும். உங்கள் எண்ணங்கள், அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களை சமாதானமாக்குங்க, காமாக்குங்க. மைண்டில் இப்போ உங்களுக்கு அத்தனை எண்ணங்கள் வேண்டாம், விட்டுருங்க. உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. எதையும் பற்றி யோசிக்காதீங்க. இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணுங்க. இந்த வினாடி பொழுதுல நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. நீங்கள் உங்களை நீங்களே ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கீங்க. உங்களை நீங்களே ஆதரிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணுங்க. இதுதான் உங்கள் செல்ஃப் ரியலைசேஷன். அப்படியே இருங்க, காமா அமைதியாக இருங்க. இப்போ உங்களை சுற்றின ஒரு பீஸ், ஒரு காம்னஸ், ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், அதை மட்டும் உணருங்க. உங்கள் மூச்சை கவனிங்க. எவ்வளோ நேரம் இப்போ ரிலாக்ஸாக அப்படி உட்காரணும்னு தோணுதோ அப்படி உட்கார்ந்துட்டு உங்கள் ரியல் வாழ்க்கைக்கு திரும்பி வாங்க. அப்படியே ரிலாக்ஸாக திரும்பி வாங்க. எப்போ ரிலாக்ஸாக உணர்றீங்களோ அப்போ மெதுவாக உங்கள் கண்களை திறங்க.